ஹாய்ங்க. அ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு வீடியோ கன்டென்ட்டோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஏன்னாக்கா, அ ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே வந்து இந்த நார்மல் நம்ம இந்தியன் ஹார்ஸஸோட பொட்டன்ஷியலோ இல்ல அவங்களுடைய அப்படின்னா வந்து அவங்க காலங்காலமா ஓட்டிட்டு இருந்த விதம், அந்த ஜெனடிக் எல்லாம் எப்படி வந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்வர்ட் கோயிங் ஹார்ஸஸா இருக்கும். அப்படின்னா வந்து நம்ம குதிரைகள கிளப்புனீங்கனாக்கா, அவ்வளோ வேகமா கிளம்பும். ஆனா வந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுனாக்கா, சைட் வைஸோ, பேக்வேர்ட்ஸோ வந்து பழக்கப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வந்து அப்படிதான் அவங்க போருக்கு பயன்படுத்தி இருந்தனால, குதிரைய பின்னோக்கியோ, இல்லையோ செலுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப் பண்றோம் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குதிரைய வந்து அ எல்லா வகையிலயும் அப்படியே வந்து ஒரு பிளையபிளா வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம வந்து அத லெஃப்ட்ல, ரைட்ல, பேக்ல, ஃப்ரண்ட்லன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத எல்லா இடத்தையும் நம்ம பழக்க போறோம். இப்ப அந்த மாரி இருக்க சொல்லி நான் என்ன கன்டென்ட் எடுத்துட்டு வந்து பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நார்மலான ஒரு இந்தியன் வாரியர்ஸ். தட்ஸ் அ ஃபார்வர்ட் கோயிங் ஹார்ஸ். அப்படின்னா வந்து ஒரு ஃபார்வர்ட் கோயிங் ஹார்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம இந்த சைட் வைஸ் மூவ்மெண்ட்டும் பேக்வர்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்றேன். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நான் இந்த குதிரையை வந்து அதுக்காக பழக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சொல்ல நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். எப்படி நம்ம இதை ஆரம்பிக்கலாம்? ஏன்னா எனக்கும் எந்த பிளானும் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக நான் எப்படி வந்து என்னுடைய குதிரைகளை வந்து எடுத்துட்டு வந்து செய்யணும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய குதிரையோட தலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவேன்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃப்ளெக்ஷன் ட்ரை பண்ணுவேன். அப்போ லெஃப்ட்ல வந்து ரைட்ல இழுத்தனா அதனுடைய தலையை விட்டு கொடுக்கணும். மறுபடியும் லெஃப்ட்ல அதனுடைய தலையை விட்டு கொடுக்கணும். இந்த டைம்ல வந்து நீங்க காலில் ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குறீங்களான்னா, நான் காலில் எந்த சிக்னலும் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ரெயினை மட்டும் இழுத்து விட்டு கொடுக்க கற்றுக் கொடுக்க. இப்போ இப்போ வந்து உங்களுக்கு நீங்க கேட்கலாம், இப்போ ஃபீட் மூவ்மெண்ட்லாம் இருக்கே, இப்போதைக்கு நான் அதை மைண்ட் பண்ண போறல. அது ஃபீட்டை நகர்த்தினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அதனுடைய தலையை நான் வந்து விட்டு கொடுக்க கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த விஷயத்த ரொம்ப அதிகமாக அதனுடைய தலையை வந்து விட்டு விடும். ஏன்னா வந்து நம்ம குதிரைங்களோட முக்கியமான சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கழுத்தாக இருக்கும். அதனுடைய கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து இப்படி நல்ல மேலே தூக்கி வச்சு செட் பண்ணி ரைடிங் பழகின குதிரையாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த லேட்ரல் விஷயம் நம்ம கொண்டு வர சொல்ல கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால டக்குன்னு இப்படி இது பண்ணி கொடுக்க முடியாது. ரைடிங் எல்லாம் எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. நான் வந்து ஷோ அனிமல் வச்சிருக்க போகிறேன், எனக்கு வந்து கழுத்து மேலே இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து தயவுசெய்து அதை ரைட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாது. ஏன்னா வந்து இதை பண்ண என்ன ஆகுனாக்கா, அதனுடைய கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இப்படி மேலே ஸ்பேன் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாறிடும். இந்த இந்த சேடலோட மட்டத்துக்கு அது வந்து நேராக வர ஆரம்பிச்சு பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நல்லா டப்பு 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 டப்புன்னு லெஃப்ட் ரைட்டு பேக்கு எல்லா மூவ்மெண்ட்ஸும் பண்ண முடியும். ஆனால் தலை கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ தலை உங்களுக்கு மேலேயே இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு வேற மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் தலையை மேலேயே வச்சுக்கிட்டு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ஸ்லேயே ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணுறது எப்படின்றது போய் ஹெல்ப் பண்ண அரிய அப்போ ஓடு. ஓகே, சேடில் லூஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வாங்க, முன்ன தள்ளுங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி லைட்டாக இங்கே ஹோல்ட் பண்ணி ஓகே லூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் குதிரையை வந்து நான் ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஒரு வெஸ்டர்ன் ட்ரைனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து சர்க்கிள் வாக் பண்ண கற்றுக் கொடுக்கணும். சர்க்கிள் எப்படி வாக் பண்ண கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஹெட்டை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்டை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய குதிரையை வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கேட்குறேன். ஓகே, ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்னாக்கா இப்போ நான் என்னுடைய காலில் வந்து தட்டி ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுன்னா தலையை வந்து லெஃப்ட் சைடு லைட்டாக வளைச்சி வச்சுக்கிறேன். வளைச்சி வச்சுக்கிட்டு நான் வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கேட்க போகிறேன். இப்போ இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த தலையை சைடில் வச்சுக்கிட்டே ஃபார்வர்டை மூவ் பண்ணு
நான் தலையை லைட்டாக வளைச்சினா என்ன ஆகுதுனாக்கா இந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்ற ஆரம்பிச்சிருது. அதனால என்ன பண்ணுறேன், நான் தலையை ரொம்ப ஃபுல்லாக வளைக்கல. போக 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 போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக வச்சுக்கிட்டு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டு ரொம்ப ஒரு போகணுன்றது சிக்னல்லாம் வந்து ரொம்ப அப்டாக கொடுக்குறேன். அப்படின்னா ரொம்ப சத்தமாக அதுக்கு வந்து நான் வாயில் கிளிக் பண்ணுறேன். காலில் வந்து ரொம்ப நல்ல கிளியராக கொடுக்குறேன், ரொம்ப சாஃப்டாலாம் கொடுக்கல. அப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து அப்போ மறுபடியும் இப்படி வளைச்சி கொடு, தலையை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் வந்து பண்ண கற்றுக்கிடுவேன். இப்படி திரும்ப இருக்கு. என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்கல. என்ன பண்ணுதுனாக்கா, நான் எப்பவுமே நார்மலாக வந்து ஹார்சஸ்க்கு வந்து லைட்டாக என் காலை வந்து ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே அது வந்து தப்பான கிளம்பணும். இங்கே இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலோட காஃபை இப்படி அழுத்தணும்னா போதும், குதிரை என்ன பண்ணும், சப்ப சப்ப சப்பன்னு ட்ராட்டுக்கு போக ஆரம்பிச்சுனாக்கா என் வந்து போகிறேன். அப்போ என்ன பண்ண என் காஃபில் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து காலை மதிக்க கற்றுக் கொடுப்பேன். எனக்கு மதிக்க தெரியலனா நான் அந்த விஷயத்தை இது பண்ண முடியாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பேக் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ளெக்ஷன் முடித்தேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து குதிரையை வந்து லெஃப்ட்டு கழுத்தை திருப்பி வச்சுட்டு லைட்டாக முன்னே செலுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் முன்னே செலுத்த ட்ரை பண்ணும்போது என்ன நடந்ததுனாக்கா, என் காலை வந்து இக்னோர் பண்ணிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், முன்னே லைட்டாக இப்படி கழுத்தை சாய்ச்சி பிடிச்சிக்கிட்டு காலில் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். அது என்ன பண்ணுதுனாக்கா, கிளம்ப மாட்டேங்குது. அப்போ வந்து என் காலுக்கு வந்து அந்த இடத்துல மரியாதை இல்லாமல் போச்சு. அது நான் சொல்கிறத வந்து அது செய்யறதுக்கு தயாராக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இந்த லெஃப்ட்டில் மடிச்சு பிடிச்சிருந்தேன்ல, அதை நான் விட்டுறேன், நேராகவே இருக்கிறேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என் காலுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதை நான் அதுக்கு புரிய வைக்க போகிறேன். எப்படி புரிய வைக்க போகிறேன்னாக்கா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய காஃபில் லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணால் அது நகரலைன்னா நான் என்ன பண்ணுறேன், அடுத்து குத்த போகிறேன். ஓகே, குத்துனா அந்த ஸ்பரில் லைட்டாக குத்துணுனாக்கா கிளம்பிடுச்சு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். என் காஃபெல்லாம் நான் இப்போ அழுத்தலை. ஓகேவா, மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இப்போ வாக் பண்ணிக்கிட்டே இருக்கா, இப்போ மறுபடியும் என்னுடைய காஃபில் லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், காஃபில் தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். காஃபில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் ஸ்பீடு இருக்குல்ல, லைட்டாக குத்த போகிறேன். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகேவா, இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து என் காஃபில் ப்ரெஸ் பண்ண போகிறேன். காஃபில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கிளம்புல, பத்தலை எனக்கு. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஸ்பருக்கு போய் ரோல் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளம்பிருச்சு. ஓகே, நான் இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, ஒரு குதிரையை டைரெக்டாக ஸ்பரில் குத்தி தான் கிளப்பணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த ஸ்பர்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அந்த ஸ்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா, அப்போ மரியாதையோடு கிளம்பணும். நான் என் காலை எப்பெல்லாம் வந்து நான் என்னுடைய காஃபை அழுத்துறனோ அப்போ நீ வந்து வேகம் எடுக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணி ட்ராட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் காஃபில் லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறேன். காஃபில் ப்ரெஸ் பண்ண உடனே கிளம்பி இருக்கணும், கிளம்பல, புரியல. இப்போ நான் லைட்டாக ஸ்பரில் டச் பண்ணியும் எனக்கு பத்தலை. அப்போது இன்னொரு முறை ரோல் பண்ணிட்டேன். இப்போ கிளம்பிருச்சு. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டே நான் பெருசாக கிளம்பல, இருந்தாலும் நான் வந்து அதை மறுபடியும் அதுக்கு சொல்லி கொடுக்கணும். அது அதனுடைய மூளையில் ஆழமாக பதிகிற அளவுக்கு போயிட்டு பதியணும். நம்ம வந்து எப்போல்லாம் என் காஃபில் லைட்டாக இப்போ நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன், காஃபில் ப்ரெஸ் பண்ணால் நேரத்துக்கு கிளம்பி இருக்கணும். ஆனால் அதுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் சோம்பேறி தானே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காஃபில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கிளம்பல. அப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக ஸ்பரை டச் பண்ணேன், இப்போ ஸ்பரை ரோல் பண்ணுறேன், இப்போ கிக் பண்ணுறேன், இப்போ கிளம்பிருச்சு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணும், நம்மளுடைய சிக்னலை தெளிவாக அந்த மிருகத்துக்கு அந்த குதிரைக்கு நம்ம சொல்லணும். ஓகேவா, அப்போ நான் இதை மறுபடியும் செய்யணும். நான் மறுபடியும் என்னுடைய ரைட் காஃபை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்பரை டச் பண்ணுறேன், ஸ்பரை ரோல் பண்ணுறேன், போலன்னா கிக் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 முறை சொல்லிட்டேன்னா, 4-5 முறை சொல்லியும் வந்து இது வந்து சரியா எனக்கு ஒபே பண்ண மாட்டேங்குது. அதனால என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் நான் ஹார்ஷாக மாறிட போகிறேன். இல்லைடா, நான் சொன்னால் நான் காலை ப்ரெஸ் பண்ணேன்னா நீ கேட்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அப்போ காலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பரை டச் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக கிக் பண்ண போகிறேன். கிளம்பிட்டான். ஓகே, அப்போ ஏன்னா புரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், புரியாத மாதிரி நடிக்கிறவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுறது, அதுக்கு நான் பலமுறை நான் அது சொல்லி கொடுத்துட்டேன்.
இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணுது என்னோட சிக்னல்ஸை. அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணுறேன், டைரெக்டாக கிக்குக்கு போயிடுறேன். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு சில நேரத்தில் தான் நம்ம வந்து அதுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டோ கேட்டுக்கிட்டோ இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டாக தான் அந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இப்போ போயிட்டு இருக்கு நல்லா. இப்போ ஸ்லோவாக இருக்கா? இப்போ மறுபடியும் நான் வந்து காஃபை ப்ரெஸ் பண்ணுறேன். கிளம்பிட்டான். நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ இந்த விஷயத்த நல்லா செஞ்சுருக்கான்றதை அவனுக்கு புரிய வைக்கணும். ஹாய் சுப்பிரமணி. சுப்பிரமணி நல்லா அழகான புள்ளைங்க. இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல பிளட் லைன் குதிரை அப்படின்னு சொன்னாங்க இதை கொடுத்தவங்க. ஆனால் எனக்கு அதில் பெருசாக நாலேஜ் இல்லை, இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட நாலேஜ் இல்லை. நான் அதை பற்றி கற்றுக்கல. ஏதோ பிளட் பார்ப்போம். நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 100 days ப்ரோக்ராமாக இருக்கும். டெய்லி வந்து நான் ரைட் பண்ணுவேன். வாரத்தில் மினிமம் ஒரு 4-5 நாள் கவர் பண்ணி ஒரு 100 daysக்கு தொடர்ந்து இவனுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் ஹார்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணுன்றதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, அதில் வந்து இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெஸ்டர்ன் ஹார்ஸ் மாதிரி நல்ல ரைனிங் ஹார்ஸாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இது ஆகிட்டு அவனுடைய பாதியில் வந்து அவனால் கன்டினியூ பண்ண முடியாமல் அவனுடைய ஹெல்த் ஒத்துழைக்காமையும் போகலாம். பட் வந்து என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 100 நாளைக்கு இவனை நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஹார்ஸாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ மறுபடியும் நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதை கரெக்டாக பண்ணுறேன்னா பார்ப்போமா. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து காஃபில் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்பர்ரை டச் பண்ணுறேன், போல் கிக் பண்ணிட்டேன். ஓகே, கிக் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ கிளம்பிடணும். அடுத்த முறை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா நீ கிளம்பிடணும்டா தங்கம் அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். ஓகேவா? நல்ல புள்ள, நல்லா கிளம்பிட்டான். ஓகேவா? போய்கிட்டே இருக்கட்டும். நல்ல புள்ள. நல்லா போய்கிட்டே இருக்கான். சூப்பர்ரா சூப்பர்ரா, வெரி குட்ரா, வெரி குட் வெரி குட். ஓகே, நான் ஸ்லோ ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்லோ ஆனான்னு வச்சுங்களேன், அடுத்து நான் மறுபடியும் சிக்னலை கொடுத்து கிளம்புறானான்னு பார்ப்பேன். அப்போ ஸ்லோ ஆகிட்டான் இல்லையா? இப்போ ஸ்லோ ஆகிட்டான். நான் ஜஸ்ட் என்னுடைய காஃபை ப்ரெஸ் பண்ணுறேன், கிளம்பிட்டான். சூப்பர். ஏய் போடா, அது பாரு நான் ஸ்பரே டச் பண்ணலைங்க, கிளம்புறான். ஏய் போடா போடா போடா, இதை தானே கேட்டேன், அவ்வளோதானே தங்கம், புரிஞ்சுக்கினியா? அப்போது ஒரு சின்ன விஷயந்தான், அந்த விஷயத்த சொல்லி கொடுக்க குட். அப்போ அந்த விஷயத்த சொல்லி கொடுக்க நான் என்ன பக்குவப்படுத்திக்கிறேன். இதில் என்னன்னாக்கா உங்களுடைய மனசு, உங்களுடைய மூளை, உங்களுடைய ஈகோ, இது எல்லாத்தையும் வந்து அடக்கி சுருட்டி வாழை சுருட்டி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் இந்த குதிரையை பக்குவப்படுத்த முடியும். என்ன பண்ணுறது, நீங்கள் காலை வச்சு கோவப்படலாம், டபான்னு ஒன்று அடிக்கிறது, உங்கள் மூளை எங்கேயோ இது பண்ணுறது, நீங்கள் டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா குதிரையை ட்ரெயின் பண்ண முடியாது. அப்போது உங்களுக்குள்ள அந்த பொறுமை இருக்கணும். அவனுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அந்த பொறுமை இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிய வைக்க முடியும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்க. இந்த அடிப்படையான விஷயம் உங்ககிட்ட இல்லைனாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு நல்ல ரைடிங் பொட்டென்ஷியல் உங்களுக்குள்ள வராது. ஏன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, கோவத்தில் இருப்பீங்க, பதட்டத்தில் இருப்பீங்க, பயத்தில் இருப்பீங்க. அப்போது வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் மனசை அடக்கி ஆள கற்றுக்கணும். இது வந்து குதிரைக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த பக்குவம் நீங்கள் குதிரை ஓட்ட சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு சேலஞ்ச் வருது இல்லையா, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டுறீங்க, இல்லை ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருது, அந்த நேரத்தை எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கணுன்றத பதட்டப்படாமல், கோவப்படாமல், பயம் இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுப்பீங்க. அது எப்படி வாழ்க்கையோட கோரலேட் ஆகுது பாருங்களேன். ஏன்னா வாழ்க்கையோட அது கோரலேட் ஆகும்போது அதில் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து பக்குவப்படுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நம்மளுக்கு. நம்ம ஃபிலாசபி லெசன்லாம் போவேன்னா அடுத்து நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஜஸ்ட் வந்து என்னுடைய காஃபை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே, காஃபை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே கிளம்புடா, இது என்ன கமாண்டு தெரியுமா சுப்பிரமணி? அடுத்து நான் என்ன பண்ணுவேன், கிக் 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 பண்ணிட்டேன். ஓகேவா? பாத்தியா, நீ சிக்னலுக்கு மதிக்கணும் இல்லையா, மதிச்சாதான்ற சுப்பிரமணியம் நீ இது பண்ண முடியும். என்னென்ன சொல்லி கொடுக்கணுன்றத புரிஞ்சுக்கணும் நீ, சரியா? ஓகே, நல்ல புள்ள, சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வாக் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இருங்க வினி, நீங்கள் அப்படியே இருங்க, என் காலை மட்டும் ஆடியன்ஸ் காட்டுங்க. அவங்க நம்ம
சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுங்க. இப்போ நான் என்னுடைய ரைட் லெக் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. என்னுடைய நல்லா ஜூம் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ நான் வாக் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, என்னுடைய ரைட் லெக் நோட்டீஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா என்னுடைய காஃப் மசிலால ப்ரெஸ் பண்ண போறேன். காஃப் நான் இன்னும் ஸ்பர் டச் பண்ணல, காஃபால ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கிளம்பல என்ன பண்ண போறேன், அடுத்து ஸ்பர் டச் பண்ண போறேன். ஸ்பர் டச் பண்ணி கிளம்பல, கிக் பண்ண போறேன். கிளம்பிட்டான். ஓகேவா, கிளம்பிட்டான். ஓகே, சூப்பர். அப்போ இந்த விஷயத்த நான் இப்போ மறுபடியும் சொல்லிக் கொடுக்கணும்னா மறுபடியும் காஃபில் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே கிளம்பிட்டான். பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க. நீங்கள் இந்த விஷயத்த வந்து ஈஸியாக குதிரைக்கு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ நான் பாருங்க, மறுபடியும் காஃபில் ப்ரெஸ் பண்ணா பயந்துட்டான். பயப்படக்கூடாது, கத்துனே பயப்படுறேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், காஃபை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணியிருக்கணும் சுப்பிரமணி, நீ என்ன பண்ணியிருக்கணும்? இதை பண்ணியிருக்கணும். நான் கிக் பண்ணல, ஆனால் நான் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணேன். நான் சுப்பிரமணி கிட்ட அது உள்ளூர பேசினேன் இல்லையா. ப்ரெஸ் பண்ணா கிளம்புடா. ப்ரெஸ் பண்ணுறேன், கிளம்பு தங்க. இல்லை போல நீ, நான் என்ன பண்ணுறேன், அதனால உனக்கு இன்னொரு டச் கொடுக்குறேன். டச். குட், கிளம்பிட்டான். ஓகே, அப்போ இந்த விஷயத்த ரைட் லெக்ல செய்கிறேன் இல்லையா, இப்போ லெஃப்ட் லெக்ல நான் இதே விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, லெஃப்ட் லெக்ல காஃபை ப்ரெஸ் பண்ணும்போது அவன் கிளம்பலன்னா அடுத்து டச் பண்ணுறேன். டச் பண்ணி கிளம்பலன்னா கிக் பண்ணுறேன். கிளம்பு. குட், கிளம்பிட்டான். அப்போ மறுபடியும் காஃபை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்பரை டச் பண்ணியும் கிளம்பலன்னா குட், அருமடா. டச் பண்ணி கிளம்பிட்டான். பார்த்தீங்களா, அப்போ வந்து அவன் புரிய ஆரம்பிக்குது சம்திங். நீங்கள் அவனுடைய மூளைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. நிறைய விஷயத்த அப்படியே ரெடி பண்ணி அவன் மூளையில நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த முறை என்ன பண்ணுவேன், நான் இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணா. பார்த்தீங்களா, நான் வந்து அடிக்கல, இது பண்ணலாம் இல்லை, அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த குதிரைங்களை என்ன பண்றோம்னாக்கா, நம்ம வந்து நம்மள அளவுக்கு புத்திசாலின்னு நினைச்சு நம்ம முட்டாளாயிரும். அதனால முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. அதுங்களை வந்து ஓவரா எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்கு புரியிற விஷய வகையில நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப என்ன பண்றேன், லெஃப்ட் லெக்ல ப்ரெஸ் பண்றேன், டச் பண்றேன், ஸ்பர் டச் பண்ணிட்டு டச் பண்ண உடனே கிளம்பிட்டான். ஓகேவா, அப்போ வெரி குட். அப்போ புரிய ஆரம்பிக்குது. ஓகேவா, இப்போ நான் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இப்போ என்ன பண்றேன், நம்ம பழைய விஷயத்துக்கு வரலாம். பழைய விஷயம் என்னன்னாக்கா, ஹெட்டை மடிச்சு வச்சுக்கிட்டு முன்ன போக சொல்றது. ஓகே, நான் என்ன பண்றேன், ஹெட்டை பிரெயின் பண்ணி வச்சுக்கிட்டு கிளம்புடான்னு இப்போ காஃப்ல டச் பண்றேன். கிளம்பு. பாரு, குட், வெரி குட். நான் பெண்டு அதிகமாலாம் கேட்கல, நான் சும்மா லைட்டா ஒரு பெண்டு தான், லைட்டா ஒரு பெண்டை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய காஃபை ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா ட்ராட் பண்ணனால தாங்க போடா. இப்போ நான் வந்து ஸ்பர் டச் பண்ணா ஆக்டிவா ட்ராட் பண்ணணும் தாங்க. இல்ல குத்திடுவேன். குத்திட்டு போட பாரு, கோவம் வருது. ஆனா போடா. எனர்ஜி பத்தல தங்க. போடா. குட். பொறுமையா. குட், வெரி குட். யாருங்க கட் பண்ணி விட்ருங்க, யாரு? ஓகேங்க, இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு ஹார்ஸை எப்படி வெஸ்டர்ன் மேனியர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுல வந்து ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து சுப்பிரமணியோட சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். அன்டில் தென் பை, மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உடனே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து நம்ம மக்கள் வந்து கேட்டிருந்தீங்க, ஏங்க இங்கிலீஷில் வீடியோ பண்ணுறீங்க. நானும் திணறிக்கிட்டு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு வெளியே எங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்றத தமிழ்நாடுக்கு வெளியே இருக்கிற மக்களுக்கு நம்ம சொல்லணும், இல்லை குளோபலாக நம்ம கொஞ்சம் சொல்லணுன்றத ஒரு கருத்தில் வச்சு தான் நான் அந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் தமிழ் தொடர்ச்சியாக வீடியோஸ் பண்ணுவேன், எந்த குறையும் இருக்காது. ஓகேங்களா, அப்போது அதனால் வந்து நீங்கள்
மறக்காமல் ரெண்டுத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.